அனைவருக்கும் வணக்கம். நம்ம பார்க்க போகிற சம்மு லெசன் 1ல் எக்ஸாம்பிள் 1.23 பார்க்க போகிறோம் பாருங்கள். இஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x + 3 ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 - 2x அண்ட் ஹச் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3x. ஓகேவா? ப்ரூவ் தட் எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹச் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹச் வந்து ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இது ரெண்டையும் பார்க்கல தெரியுதா உங்களுக்கு? இது ரெண்டையும் ஈக்குவல்னு நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த சைடு உள்ளதை நம்ம எடுத்துக்கிறோம். எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹச்சுங்கிறத நம்ம எல்ஹெச்எஸ்ஸாக எடுத்துக்கிறோம். எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹச்சை வந்து ஆர்ஹெச்எஸ்ஸாக எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ, ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ, ஹச் ஆஃப் எக்ஸோட வேல்யூவை சைடில் ரைட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ சம் பண்ண போட போகிறோம் பாருங்கள். எஃப் ஆஃப் ஜி எல்ஹெச்எஸ்ஸாக எடுத்துருக்கோம். எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹச்சில் ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறது ஜி ஆஃப் ஹச். இப்போ அதை ஃபஸ்ட்டு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஜி ஆஃப் ஹச் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஜியில் ஹச்சோட வேல்யூவை அப்ளை பண்ணணும். ஓகேவா? அப்போ ஜியோட வேல்யூ என்னது? 1 - 2x. அப்போ இங்கே 1 - 2xக்கு பதிலாக இந்த எக்ஸோட வேல்யூவில் ஹச்சை அப்ளை பண்ணணும். ஜியோட வேல்யூவை ரைட் பண்ணி அதில் எக்ஸில் ஹச்சோட வேல்யூவை அப்ளை பண்ணுறோம். பாருங்கள், 1 - 2 இந்த எக்ஸோட வேல்யூ வந்து 3x இருக்கா, அதை ரைட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். அடுத்து வந்து ஜி ஆஃப் ஹச் அப்படின்னு எடுத்துக்கும் போது 1 - 2 × 3 -6x. ஜி ஆஃப் ஹச் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து இந்த கொஸ்டினில் என்ன இருக்குது? எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹச் தானே, அந்த ப்ராக்கெட்குள்ளே உள்ளதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கு முன்னாடி உள்ளதையும் சேர்த்து அதை வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேயா? ஸோ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹச் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். எஃபோட வேல்யூவை ரைட் பண்ணிவிட்டு அந்த எக்ஸில் ஜி ஆஃப் ஹச்சோட வேல்யூவை அப்ளை பண்ணணும். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ 2x + 3. அப்போ 2 அப்படியே வச்சுக்கிறோம். எக்ஸோட வேல்யூவில் ஜி ஆஃப் ஹச்சோட வேல்யூவை அப்ளை பண்ணுறோம். எக்ஸோட வேல்யூ பாருங்கள், 1 - 6x ரைட் பண்ணி +3 ரைட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? அடுத்த ஸ்டெப்பு 2வை உள்ளே மல்டிபிள் பண்ணுறோம். 2 × 1 2, 2 × 6 -12x. இந்த +3 அப்படியே வச்சுக்கிறோம். அப்போ அடுத்து என்ன பண்ணுறோம்? இந்த -12x அப்படியே ரைட் பண்ணிக்கிட்டு இந்த 3யும் இந்த +2 ஆட் பண்ணிங்கன்னா +5. அப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு? ஃபஸ்ட்டு நம்ம ஜி ஆஃப் ஹச் கண்டுபிடிச்சோம். அதை யூஸ் பண்ணி எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹச் ஃபுல்லாக கண்டுபிடிச்சிட்டோம். இதை ஈக்குவேஷன் 1 வச்சுருக்கோம். ஓகேங்களா? அடுத்து எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹச்சில் இந்த சைடு ப்ராக்கெட் போட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு வந்து எஃப் ஆஃப் ஜியை வந்து நம்ம வந்து கொண்டுட்டு வரணும், கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ இதில் என்ன மீனிங்கு? எஃப்பில் ஜியோட வேல்யூவை அப்ளை பண்ணுறது. ஓகேவா? எஃபோட வேல்யூ இங்கே என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள், 2x + 3. அப்போ எஃபோட வேல்யூ ரைட் பண்ணிவிட்டு அந்த எக்ஸில் ஜியோட வேல்யூவை அப்ளை பண்ணணும். அப்போ 2 அப்படியே வச்சுக்கிறோம். எக்ஸில் ஜியோட வேல்யூ என்ன? 1 - 2x + 3. ஓகேங்களா? இப்போ அடுத்து 2 × 1 2, -2 × 2 4x + 3. ஓகேங்களா? இப்போ அது என்ன எடுத்துக்கிறோம்? -4x அப்படியே வச்சுக்கிறோம். இந்த 2வும் இந்த 3யும் ஆட் பண்ணிங்கன்னா +5. அப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க? எஃப் ஆஃப் ஜி கண்டுபிடிச்சிருக்கோம். இதை யூஸ் பண்ணி எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹச் இதில் ஹச்சோட வேல்யூ அப்ளை பண்ணணும். இப்போ எஃப் ஆஃப் ஜியோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா? அதில் நம்ம ஹச்சோட வேல்யூவை அப்ளை பண்ணணும். அப்போ எஃப் ஆஃப் ஜி என்னது? -4x + 5. இப்போ -4 அப்படியே வச்சுக்கோங்க. இந்த எக்ஸில் ஹச்சோட வேல்யூவை அப்ளை பண்ணணும். ஹச்சோட வேல்யூ என்ன? 3x + 5 ஈக்குவல் அந்த 4ஐயும் 3ஐயும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா என்ன வரும்? -4 3 12x + 5. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹச். இது வந்து ஈக்குவேஷன் 2. இது ஆர்ஹெச்எஸ். ஓகேங்களா? அப்போ ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் ஈக்குவல் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறது தான் இந்த சம்மே. ஓகேங்களா? எல்ஹெச்எஸ் நம்ம என்ன எடுத்திருந்தோம் பாருங்கள். எல்ஹெச்எஸ் வந்து எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹச் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹச். அப்போ இதோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருந்தோம் பாருங்கள், நல்லா பாருங்கள். எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹச் இங்கே என்ன கண்டுபிடிச்சிருந்தோம்? -12x
ப்ளஸ் 5 ஈக்குவேஷன் 1 ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹச் என்ன கண்டுபிடிச்சிருக்கோன்னு பாருங்கள், மைனஸ் 12x ப்ளஸ் 5. அப்போ எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸ் ரெண்டு சைடுமே ஈக்குவலாக இருக்கா? அப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது கரெக்டு. இப்போ நம்ம வந்து என்ன செஞ்சிட்டோம், ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகேயா, ப்ரூவ் திஸ் சம் ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகேவா, தேங்க்யூ.